ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சத்யா பேரடைஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிராஃப் ஒட்டகச்சிவிங்கிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜிராஃப்கள் ஆப்பிரிக்காவோட சவானாஸில் அதிகமாக வாழக்கூடிய விலங்குகள். இவற்றுடைய அறிவியல் பெயர் ஜிராஃபா. ஒட்டகச்சிவிங்கிகள் தான் இந்த உலகத்தின் தரைவாழ் விலங்குகளில் மிகவும் உயரமானவை. இதோடைய கால்கள் மட்டுமே 6 அடி வரை இருக்கும். இவைகள் 1 மணி நேரத்தில் 35 முதல் 40 கிலோமீட்டர் தூரம் வரை கடந்து செல்லும். இதன் வாழ்நாள் சராசரியாக 25 ஆண்டுகள். உயரமான மரங்களில் உள்ள இலைகள், பூக்கள் மற்றும் பழங்கள் போன்றவையே இவற்றின் உணவாகும். ஒரு நாளைக்கு 30 முதல் 40 கிலோ உணவு வரை உட்கொள்ளும். இவைகள் தினமும் தண்ணீர் அருந்துவதில்லை. சில நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே தண்ணீர் அருந்தும். சிங்கம், சிறுத்தை, கழுதை, புலி போன்றவைகள் இதனை அதிகமாக வேட்டையாடுகின்றன. ஒட்டகச்சிவிங்கியின் நாக்கு கருமையானது மற்றும் நீளமானது. பெரும்பாலும் இவைகள் நின்று கொண்டேதான் இருக்கும், நின்று கொண்டேதான் உறங்கும். இந்த விலங்குகளின் கால் பார்ப்பதற்கு பின்னங்கால்களை விட முன்னங்கால்கள் உயரமாக இருப்பது போல் இருக்கும். ஆனால் இரண்டுமே ஒரே அளவுகளில்தான் இருக்கும். இவற்றின் கழுத்து பகுதி மட்டுமே 2 மீட்டர் நீளம் இருக்கும். இவற்றிற்கு உயரமான கால்களும் நீண்ட கழுத்து பகுதியும் இருப்பதால் தரையில் உள்ள புற்களை உட்கொள்வது இதற்கு சிரமமாக இருக்கும். ஆனால் உயரமான இடங்களில் உள்ள உணவுகளை எளிதில் உட்கொள்ளும். இவைகளின் உடல் எடை சுமார் 1900 கிலோ வரைக்கும் இருக்கும். தாவர உண்ணியாக இருக்கக்கூடிய இந்த விலங்குகளுக்கு இதோடைய உடல் எடையை தாங்குவதற்கு அதிகப்படியான கால்சியம் சத்து தேவைப்படுவதால் அது இறந்து போன விலங்குகளுடைய எலும்புகளையும் உட்கொள்ளும். இவற்றின் இதயம் மட்டுமே சுமார் 11 கிலோ வரை எடை கொண்டிருக்கும். இவற்றிற்கு தேவையான நீர்ச்சத்துக்களை பெரும்பாலும் தாவரங்களை உட்கொள்வதன் மூலமே பெறுகிறது. இவற்றின் நாக்கு மட்டுமே சுமார் 50 சென்டிமீட்டர் நீளம் வரை இருக்கும். இதில் ஆண் ஒட்டகச்சிவிங்கி 5.8 மீட்டர் உயரமும் பெண் ஒட்டகச்சிவிங்கி 4.9 மீட்டர் உயரமும் இருக்கும். இவற்றின் கர்ப்ப காலம் 15 மாதங்கள். இவைகள் நின்று கொண்டேதான் குட்டிகள் போடும். அந்த குட்டிகள் பிறந்த அடுத்த 1 மணி நேரத்திற்குள் அதன் தாயுடன் எழுந்து நடக்க ஆரம்பித்துவிடும். இவைகள் கூட்டமாக வாழக்கூடிய சமூக விலங்குகள். ஒவ்வொரு கூட்டத்திலும் சுமார் 12 முதல் 30 ஜிராஃப்கள் வரை இருக்கும். ஜிராஃப்களுக்கு குரல் நாண்கள் இல்லை. எனவே இவைகளால் கர்ஜிக்க முடியாது. ஆனால் பலவிதமான குரல்களை எழுப்ப முடியும். இவைகளுக்குள் தொடர்பு கொள்ள பலவிதமான உடல் மொழிகள் மற்றும் குறைந்த அதிர்வெண் கொண்ட ஒலிகளை உருவாக்குகின்றன. இவற்றின் மூலம் இவைகள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்கின்றன. ஜிராஃப்கள் தற்போது அழிந்து வரும் நிலையில் உள்ள ஒரு உயிரினம். இதற்கு காரணம் அவற்றின் வாழ்விட இழப்பு மற்றும் வேட்டையாடுதல் போன்றவையே ஆகும். இந்த வீடியோவில் ஜிராஃப் பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்லாத ஏதாவது ஒரு விஷயம் ஜிராஃப் பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.